மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 1/10/2013 இன்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நிகழ்ச்சி அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ச. ஜெயந்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 2013ஆம் ஆண்டிற்கான புகைப்படத்துடன் கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார்கள். இதில் குளித்தலை, கரூர், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி ஆகிய 4 தொகுதிகளின் புகைப்படத்துடன் கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். கரூர் மாவட்டத்தில் 1/10/2013 வரை அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 90,758 ஆண் வாக்காளர்களும் 94,564 பெண் வாக்காளர்களும் மொத்தம் 1,85,322 வாக்காளர்களும், கரூர் சட்டமன்ற தொகுதியில் 1,01,711 ஆண் வாக்காளர்களும் 1,08,991 பெண் வாக்காளர்களும் மொத்தம் 2,10,704 வாக்காளர்களும், கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் 92,656 ஆண் வாக்காளர்களும் 94,256 பெண் வாக்காளர்களும், இதர வாக்காளர்கள் 25 பேரும் மொத்தம் 1,86,937 வாக்காளர்களும், குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் 94,686 ஆண் வாக்காளர்களும் 95,342 பெண் வாக்காளர்களும், ஒரு இதர வாக்காளரும் மொத்தம் 1,90,029 வாக்காளர்களும் என ஆக மொத்தம் கரூர் மாவட்டத்தில் 7,72,992 வாக்காளர்கள் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக கரூர் மற்றும் குளித்தலை கோட்டாட்சியர் அலுவலகங்கள், அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள், அனைத்து நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் வாக்குச்சாவடி அமைவிடங்களில் 1/10/2013 முதல் 31/10/2013 வரை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2/10/2013 மற்றும் 5/10/2013 ஆகிய நாட்களில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களிலும் வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளன. மற்றும் 6/10/2013, 20/10/2013, 27/10/2013 ஆகிய 3 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இதில் பொதுமக்கள் நேரடியாக சென்று தங்களது பெயர், புகைப்படம், இதர பதிவுகள் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்வதுடன் 1/1/2014 அன்று 18 வயது நிறைவடைந்த அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர், வாக்குச்சாவடி அமைவிட அலுவலர், உதவி வாக்காளர், பதிவு அலுவலர் மற்றும் வாக்காளர் பதிவு அலுவலர் ஆகியோர்களிடம் மனுக்களை அளிக்கலாம். மேலும் பொதுமக்களின் வசதிக்காக அங்கீகரிக்கப்பட்ட இணையதள மையங்களிலும் மனுக்களை இணையதளம் மூலம் அளிக்கலாம். தற்பொழுது கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மூலம் கேம்பஸ் அம்பாசிடர் குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. அதிலும் மனுக்கள் அளிக்கலாம். மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் தங்கள் பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள பட்டியலில் வாக்காளர்களின் பெயர் சரியாக உள்ளதா என்றும், பெயர் சேர்க்க வேண்டியிருந்தால் அவர்களுக்கு பெயர் சேர்ப்பதற்கும் உறுதுணையாக இருந்து தகுதியுள்ள அனைத்து மக்களும் இந்திய தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி வாக்காளர்களாக தனது கடமையை செய்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ச. ஜெயந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் எம்எல்ஏ அவர்களும், கரூர் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு காளியப்பன், கோட்டாட்சியர்கள் திரு நெல்லை வேந்தன், திருமதி சிவ சவுந்தரவள்ளி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி அனிதா, தேர்தல் வட்டாட்சியர் திரு சக்திவேல் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் 1/10 அன்று பார்வைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் கரூர், குளித்தலை,
வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள், அனைத்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் வாக்குச்சாவடி அமைவிடங்கள் ஆகியவற்றில் பொதுமக்கள் பார்வைக்கு 1/10/2013 முதல் 31/10/2013 வரை வைக்கப்படும். இந்த மாதம் 2ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு கிராம சபாக்களிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். இது மட்டுமன்றி 6/10, 20/10 மற்றும் 27/10 என்ற 3 தினங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இன்று கரூர் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் 7,72,992 ஆகும். இதில் ஆண் வாக்காளர்கள் 3,79,811, பெண் வாக்காளர்கள் 3,93,155. இந்த சிறப்பு முகாம்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு கல்லூரிகளிலும் அம்பாசிடர்ஸ் என்று ஒரு நபர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மூலமும் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கலாம். 1/1/2011 தகுதி நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். இது மட்டுமன்றி அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்களில் கரூர் மாவட்டத்தில் பெயர் சேர்க்க வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மனு செய்யலாம். இணையதளத்தின் மூலம் மனு செய்யலாம்.